வணக்கம். அரசின் கவனத்திற்கு இந்த பதிவு. ராமநாதபுரம் மாவட்டம் கடாடி வட்டம் பெரியகுளம் என்னும் சிற்றூர். இதில் அனைத்து தரப்பு மக்களும் வசிக்கக்கூடிய ஒரு பெரிய ஊர் தான். அந்த ஊரில் இது இந்தியாவின் கடற்கோடி, அங்கிட்டு கடல் தான். கடலை ஒட்டி உள்ள ஒரு கிராமம். இங்கு பள்ளி குழந்தைகளும் லேப்டாப்பு வசதி இருந்துமே அதை பார்க்க முடியவில்லை, கஷ்டப்படுறார்கள். மீண்டும் கரண்ட்டு வந்து 2 ஃபேஸில் இருக்குது. அது 6 மணிக்கு மேலே டியூப் லைட் கூட எடுப்பதில்லை, எரிவதில்லை. அவ்வளவு லோவாக இருக்குது, 90க்கு கீழே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள். அது பல முறை மின் வாரியத்துக்கு கொடுத்தும் ஒரு 5-6 வருடங்களாக கொடுத்துமே எந்த பலனும் இல்லை. தயவுசெய்து இதை பார்த்தவங்க, அடியினுடைய பதிவை பார்த்தவங்க மேலிடத்துக்கு இதை தகவல்படுத்துங்க. எனக்கு டைரெக்டாக பண்ண தெரியாது, அதனால தான் அப்படின்னு சொல்கிறேன். ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நிலையில் இருக்குது. தண்ணீருமே இல்லை, தண்ணீர் இல்லை, பசு வசதி இல்லை. தண்ணீர் வந்து 2 நாள் 3 நாளைக்கு ஒருக்கா தான் விடுறாங்க. அது கொஞ்ச நேரம் தான் வருது. தண்ணீருக்கும் கஷ்டப்படக்கூடிய, ஏன்னா சுற்றி பரவலாக உப்பு தண்ணி உள்ளது. தோன்றினாலும் இல்லை தோன்றினாலும் கடற்கரை ஏரியா இருக்கனால உப்பு தண்ணியாக தான் இருக்குது. ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள். அந்த மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மீண்டும் பசு வசதியும் இல்லை. குழந்தைகள் படிப்புக்காக செல்லும்போது ஆட்டோவில் பயணிக்கிறார்கள். ஆட்டோவில் குழந்தைகளை நிறைய ஏற்றும் போது அது ஆபத்து தானே. தொங்கிட்டு வச்சுட்டு போகும்போது கஷ்டம், ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பார்க்குறேன். அதை நிச்சயமாக அரசு கவனத்திற்கு இதை கொண்டு செல்ல வேண்டும். எப்படியாச்சும் அரசினுடைய கவனத்தில் முதலமைச்சருடைய கவனத்திற்கு இதை கொண்டு செல்ல யாராச்சும் உதவி செய்ய வேண்டும். டைரெக்டாக இதை கொண்டு செல்வதற்கு நிச்சயமாக இதை அதிகாரிகள் வந்து பார்த்து இந்த கிராமத்துக்கு உள்ள நிலையை கண்டிப்பாக செய்து தந்தால் மக்கள் சந்தோஷம் அடைவார்கள். இவர்கள் வெளியே சென்று யாரிடம் மனு கொடுப்பது, எங்கே சென்றாலுமே சரியான முறையான ரெஸ்பான்சிபிள் இல்லை என்று சொல்கிறாங்க. ரொம்ப அவதிப்படுறாங்க. அது கரண்ட்டும் இல்லை. குழந்தைகள் படிக்கவும் சிரமப்படுறார்கள். ஏன்னா அந்த கரண்ட் வசதி இருந்தால் தானே படிக்க முடியும். டிம்மாக இருக்குது, லைட்டு ப்ரைட்டாகவே இல்லை, ரொம்ப லோ. அதனால் இந்த கரண்ட்டும் பஸ்ஸும் குடிதண்ணியும் இந்த ஊருக்கு வழங்கி